அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். வெண்டைக்காய் பொரிக்க போகிறேன். அந்த வெண்டைக்காய் வந்து இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஓமம், 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து இப்போ இந்த வெண்டைக்காயில் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஓமம் வந்து நல்லா இப்படி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரகம், அடுத்து மிளகு, அடுத்து கருவேப்பிலை. தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, அடுத்து அரிசி மாவு, இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். ஒரு பாதி லெமன் புழிஞ்சுக்கோங்க. இது வந்து ரச சாதம், அப்புறம் வந்து சாம்பார் வச்சுட்டு இப்போ தொட்டுக்கு நம்ம பொரியல் ஏதாச்சும் வைக்கோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். பசங்களாம் அந்த மாதிரி பொரியலாக நிறைய பேர் வெண்டைக்காய் பொரியல் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா தொட்டுக்க நல்லா இருக்கும். இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விடும், அதனால நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். இதில் கரம் மசாலா, மல்லித்தூள் எதுவுமே இல்லை. வெறும் மிளகாத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி தான் நான் வந்து கலந்துருக்கேன், சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து பாருங்க, தண்ணி விடாமே இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துறேன். இது இருக்க இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. உடனே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எண்ணெய் நல்லா காயட்டும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிறுபருப்பு சாம்பாரும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தாங்க. சிறுபருப்புனா பாசிப்பருப்பு, எங்கள் ஊரில் வந்து சிறுபருப்புன்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். இப்போ இது எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கரண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெயில்னால அடிக்கடி கரண்ட் போகுது எங்கள் ஊரில் வந்து. வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்க, மசாலாலாம் உதிராமல் சூப்பராட்டு ஃப்ரை ஆகிருக்குது. இப்போ நான் எடுத்துறேன். வீட்டில் இன்னைக்கு சிறுபருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.